ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ மித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க. நம்ம பப்பாயா பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி பழத்தை நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் அது எளிதிலே கிடைக்கிறதுனால மோஸ்ட்லி அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதில் வர ஸ்மெல்லுமே ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் நம்ம அதை தூக்கி போடுற அந்த பொருளில் எவ்வளோ நன்மைகள் இருக்குங்க தெரியுமா? பப்பாளி மரத்தில் இலையிலையுமே நன்மைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடய விதைகள்லையுமே நிறைய நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால என்ன யூசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பப்பாளி பழத்தை எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் சில பேருக்கு ஜீரண சக்தி ஆகாமல், செரிமானம் சரியாக இருக்காமல் ஒரு மாதிரி இருக்கும், நெஞ்செரிச்சல்லாம். அவங்களாம் இந்த பழத்தை எடுத்துக்கும் போது நல்லா ஜீரணமாகும், நல்லா செரிமானம்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் கண் பார்வைக்கு ரொம்பவுமே நல்லது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது. நிறைய பேர் இந்த கண்ணாடி போடுறவங்க வயசானவங்களாம் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பப்பாளி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்லாவே கண் பார்வை திறனை அதிகரித்து கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சியுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கிற அளவுக்கு பப்பாளி பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை, இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இந்த பப்பாயா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைலாம் இல்லாமல் நல்லாவே நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகும். அதுக்கும் இந்த பப்பாளி பழத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். தினமுமே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கிறதுனால எந்த புற்றுநோயுமே பெண்களுக்கும் சரி மார்பக புற்றுநோயெலாம் வராமல் தடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம தோலுக்குமே ரொம்ப நல்லது. நம்ம இன்டேக்காக ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், பழமாகவும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம், அப்படியே அந்த பழத்தை கையில் மசித்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ்மே நல்லா பிரைட்டன் ஆகும். அதுக்கு சீக்கிரமாக முதுமை தோற்றம் வராமல், சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நம்ம ஃபேஸை நல்லா பளபளப்பாக எப்போவுமே வச்சுக்கும். அப்புறம் தலைமுடி உதிர்வுலாம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கும் போது முடி நல்லா வளர்ச்சி இருக்கும். நல்லா ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் நம்மளோட தலைமுடியை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளுமே சீக்கிரமாக வீக் ஆகாமல் நல்லா பார்த்துக்குது. இந்த மாதிரி பப்பாளி பழத்தை ரெகுலராக நம்மளோட உணவில் காலையில் மதியத்தில் எடுத்துக்கோங்க. ஈவினிங்கில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மோஸ்ட்லி எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதில் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டாக்டரை அவங்ககிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பப்பாளி எடுத்துக்கலாம். மற்றவங்க யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அப்புறம் யாருக்காச்சும் ஏதாச்சும் அலர்ஜிலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுமே இதை எடுத்துக்கக்கூடாது. சுகர் பேஷண்ட்டெல்லாம் இந்த பழத்தை எடுத்துக்கலாம். ஒரு சில பழங்கள்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. பட் சுகர் பேஷண்ட் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பயனுள்ள தகவல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பழம் கிடைச்சதுன்னா தூக்கி போடாதீங்க. பப்பாளி பழம்லாம் ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. டயட்லலாம் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்னிங் இந்த பழத்தை ஒரு கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.